சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லைன்னு ஒரு வாசகம் உண்டு. சனி பகவான் யாருடைய மகன்னா சூரிய பகவானுடைய மகன். ஒரு நாள் அனுமனை தேடி சனி பகவான் வராரு. அனுமன் கிட்ட உன் ஜாதகப்படி உனக்கு 7 ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. அனுமனும் என் உடம்பு பூரா ராமருடைய நாமத்துல இருக்கு, காலில் இடம் கொடுத்தா உங்களுக்கு மரியாதையா இருக்காது, என் தலையில நீங்க ஏறிக்கோங்கன்னு சொன்னாரு. சனி பகவானும் அனுமரோட தலையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. அந்த நேரம் அனுமன் ராமருக்காக பாலத்தை கட்டிட்டு இருந்தாரு. பாலத்தை கட்டுறதுக்காக தலையில நிறைய கல்லை சுமந்து போனாரு. இப்படியே நிறைய கல்லை சுமந்துட்டு போனதுனால கல்லோட பாரம் தாங்க முடியாம சனி பகவான் கீழே இறங்கிட்டாரு. அனுமன் சனி பகவான் கிட்ட 7 ஆண்டுகள் பிடிக்க வேண்டிய நீங்க ஏன் இறங்கிட்டீங்கன்னு கேட்டாரு. இனிமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டான் அனுமன், உனக்காக நீ ஒரு வரம் கேளுன்னு சொன்னாரு. அனுமனும் என்னோட பக்தர்களுக்கு நீங்க துன்பத்தை தரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாரு. இன்னைக்கும் சனி தோஷம் இருந்தா அனுமனை வழிபட சொல்றது வழக்கம். அனுமரோட பக்தர்களை சனி பகவான் துன்புறுத்த மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.